ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நேற்று வல்லாரைக்கீரையில் ஜூஸ் குடித்தோம். இன்றைக்கி என்ன சாப்பிட்றான்னு பாருங்கள். சீரக தண்ணி, எம்டி ஸ்டொமக் நம்ம சீரக தண்ணி தான் குடிக்க போகிறோம். நான் வாரத்தில் 3 நாள் சீரக தண்ணி எடுப்பேன். ஏன்னா அந்த வெயில் டயத்தில் யூரின் போகும்போது எரிச்சல் எனக்கு அதிகமாக இருக்குது. யூரின் சரியாக எனக்கு போக மாட்டேது. அதனால யூடியூப்பில் ஒரு டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி சீரக தண்ணி குடித்தேன். உண்மையிலேயே அவங்க சொன்னபடிக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. நம்ம சீரகத்தை எதுக்குங்க வடிகட்டணும்? சீரகத்தோட சேர்த்தே குடிச்சிட்டா அதுவும் டைஜஷன் பவராகவும், யூரின் போகிற இன்ஃபெக்ஷன் சரியாகவும், யூரின் போகும்போது யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு நல்ல ரிசல்ட் சீரக தண்ணி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ குடிக்கிறேன், நல்லா இருக்குது. நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே போல் பெண்களுக்கு வெள்ளப்படுறது இந்த ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. என் மகளுக்கு என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே அவள் குடிச்சு இந்த ஜீரக தண்ணியில் குடித்ததுனால நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் இது மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கு பிறகு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சீரக தண்ணி குடிக்கணும் வாங்க, நானும் சீரக தண்ணி குடிக்கலாம். சீரக தண்ணி குடிச்சதுக்கப்புறம் இந்த பாருங்க, மெண்டு சாப்பிட்டீங்கன்னா இது ஒரு டைஜஷன் பவர் ஆகும். எனக்கு நடந்ததான் நான் சொன்னேன். நான் வேற யாருக்கும் இது எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கல. சீரக இதை பேசி முடிச்சுட்டு கூட நீங்கள் போயிட்டு வரணும்.